ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க. விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க. 2ஆம் ஈத்து கடை முளைப்புங்க. காலை கன்றுங்க. இன்று அதிகாலையில் கன்று ஈனுச்சுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. நல்ல மாடு, பெருங்கூட்டு மாடு, நல்ல நீளமான, நல்ல குதிரை மாதிரி நீளத்தில் உயரத்தில் நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. திமிழ் நல்லா இரட்டை திமிழில் சேருங்க. மாடு நல்ல இடுதாக்கான மாடு, நல்ல எலும்பு கனமான மாடுங்க. நல்ல புறவை ஏற்றமான மாடு. பின் விலாசம் நல்ல விலாசங்க. மடிச்சட்டு நல்ல மடிக்கட்டுங்க. நல்ல உள்மடி மாடு, நல்லா அடித்த மடிச்சட்டு, மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க. காம்பு வந்து சுரவையில் இருக்கிறதுனால உங்களுக்கு காம்பு தெரியாமல் இருக்கும். நல்ல கறவை தருங்க. தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு காலையில் 4, சாயந்தரம் 3 கன்றுக்கு போக 7 லிட்டர் பால் கறந்துருக்காங்க. இந்த ஈத்தை கண்டிப்பாக நம்ம 10 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க. நல்ல மாடு, சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டில் தவறுகள் இல்லை. இன்று காலையில் தான் கன்று ஈனுச்சுங்க. நான் நஞ்சு கொடி போடல. நஞ்சு கொடி போடாமே நம்ம பால் கறந்தோம். சீம்பால் வந்து ஒரு 4 லிட்டர் கறந்தோம். 2 சும்மா ஒரு சிரவை தான் கறந்தால் 4 லிட்டர் பால் இருந்தது. இன்னும் மடியில் பால் இருக்குதுங்க. இப்போ சீம்பாலே சுண்டை கறந்தால் ஒரு 6 லிட்டர் பாலுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு மடியில் பால் இருக்குது. தெளிவான மாடுங்க. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. நல்லா மடிச்சட்டுங்க. உங்களுக்கு கிராஸில் தெளிவு நல்லா கறவைக்கு, வீட்டு கறவைக்கு, சொசைட்டிக்கு, வீட்டு கறவைக்கு எதுனா வச்சுக்கலாம். சொசைட்டிக்கு பால் ஊற்றுறதுனால நல்ல பால் வந்து திக்னஸாக இருக்கும். ஃபேட் வருங்க. தெளிவான மாடு. கண்டிப்பாக அந்த ஈத்து நம்ம முறையானபடி அடர் தீவனம், தாளி தீவனம் கொடுத்திங்கன்னா 10 லிட்டர் பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு மாடு மடிச்சிட்டு இருக்குது. நரம்படி இருக்குதுங்க. கறக்க வேண்டிய பொறுப்புகள்லாம் தெளிவாக இருக்குது. நல்ல பெருங்கூட்டான மாடு, ஈடுதாக்கான மாடு. மாடு நீங்கள் வெறும் மாடு விற்றிங்கனாவே மாடு ஒரு 35 40 ரூபாய்க்கு வெறும் மாடே விற்கிங்க. அந்தளவுக்கு மாடு பெருபட்டு இருக்குதுங்க. நல்ல மாடு, தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபா சொல்லுதுங்க. இந்த கிரு மாட்டோட விற்பனை விலை 59 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பல, அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க. விற்பனைக்கு மயிலை மாடு 3ஆம் ஈத்துங்க. 3ஆம் ஈத்து கடை முளைப்புங்க. 9 மாதம் சினைங்க. மயிலைக்காலைக்கு இன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. கன்று இண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக காலையில் 2, சாயந்தரம் 2, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறந்து கன்று தெளிவாக ஊட்டுங்க. அந்தளவுக்கு மாடு கறவைத்திறனோட மடிச்சட்டு நல்லா மடிச்சிட்ருக்குங்க. மடிச்சிட்ருக்குதுங்க. 4 காம்புகள் ஓர்ஸ் இருக்குது. தெளிவாக இருக்குதுங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல கொம்பு சாடை நல்ல சாடைங்க. திமிழ் நல்லா இரட்டை திமிழில் சேரும். நல்ல ஈடுதாக்கான மாடு. நல்லா குறுங்கால் மாடு, அழுத்தமான மாடு, குறுங்கால் மாடுங்க. நல்ல திமிழ் வண்டி ஏறு மாதிரி திமிழ், நல்ல திமிழுங்க. மாடு நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. நல்ல நகுன்னு மாடு. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது. மடி மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. 9 மாதம் சொன்னீங்க. அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபா சொல்லுதுங்க. 49 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. நாட்டு கன்று போடுறதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு கேரண்டி கொடுக்குறோங்க. நம்ம சென்னையில் கொடுக்குறனால இது 3 கேரண்டி கொடுக்குறோம். அதில் ஏதோ சின்ன தவறுனா கூட உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க. தெளிவான மாடு. 3ஆம் ஈத்தில் மயில மாடு. தெளிவான மாடு. காலணையாமல் ஒரு 4 லிட்டர் பாலோட தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49 ரூபா சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அனுசரித்து தரப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கன்று கிடாரி கன்றுங்க. விற்பனைக்கு மயிலை கன்று கிடாரி கன்றுங்க. இதோட வயது பார்த்திங்கன்னா 6 to 7 மாதங்கள் இருக்குதுங்க. கண் சுழி சுத்தமாக இருக்குது. கண்ணில் வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக கண்ணில் ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல முகத்தில் நல்ல முகம், கொம்பு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. கண் வந்து தெளிவான கண் வந்து அடர் தீவனம், தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. குறைவான பட்ஜெட்டில் தெளிவான கன்று கிடாரி கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அனுசரித்து தரப்படுங்க. நல்ல கன்றுங்க. ஒரு பொடி கன்று வீட்டில் வந்து நம்ம கழிச்சதெல்லாம் தீனி வேஸ்ட்டு தீனி இருக்குது, ஒரு குரங்காட்டில் கொண்டு விடணும், நாளைக்கு பின்னாடி ஒரு முதலாகும்னு நினச்சிங்கன்னா குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க. கன்று தெளிவான கன்றுங்க. இருந்து பக்கம் சரியானபடி பால் விடாதனால கன்று கொஞ்சம் இழப்பாக இருக்குது. மற்றபடி தவறு இல்லைங்க. நீங்கள் கொண்டு நல்லா பூச்சி மாத்திரை போட்டு தவிடு வச்சிங்கன்னா கன்று தெளிவாக வந்து சேர்ந்துருங்க. இந்த கன்றை தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.